இப்போ நான் வந்து ஒரு நடிகனா பேசல, நான் வந்து ஒரு தமிழனா பேசிட்டு இருக்கேன், ஒரு மாணவர்களுடைய அண்ணனா பேசிட்டு இருக்கேன், அவ்வளோ. ஸோ நேற்று நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, வேற எல்லாம் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறாங்க, என் வீட்டு முன்னாடியே போட்டெல்லாம் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார், ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறாரு போறாரு. எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோன்ல என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு. ஸோ நேற்று நம்ம நண்பர்கிட்டையும் நம்ம இளைஞர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசும்போது அண்ணன் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு, நம்ம இது இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நேற்று நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு போறோம் சார். இது வந்து வேற எந்த ஒரு வேற காரணமும் எதுவும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, எங்களால முடியாத சூழ்நிலை, எங்களுக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வருது, செஞ்சா எங்களால செய்ய முடியல, நாங்க எவ்வளவு கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா கொடுக்குறாங்க. இப்ப அது என்ன ஒரு சின்ன ஒரு அடியோடு கொடுத்துருக்காங்க, அதுதான் வருத்தம். செஞ்சதெல்லாம் நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. எங்க மாணவர்களுக்கு எல்லாரும் இது ரொம்ப அநியாயம்னு படுது, இது வந்து ரொம்ப தப்புன்னு, இதை வந்து நம்ம இப்படி மாத்தி தான் ஆகணும்னு மாணவர்களும் இளைஞர்களும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆசைப்பட்டா அப்போ நாங்க முடிவு எடுப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பண்ணா எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களே நிற்பாங்க. அது வந்து இப்ப இல்லை, அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தள்ளப்பட்டு கடவுள் அப்படி ஒரு அமைப்புக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தர்மம் இந்த படம் இப்படியே தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்தா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இளைஞர்களாக தான் இருப்பாங்க. செல்லம், உன் பேர் என்ன செல்லம்? என்னமா இல்ல, அந்த மாதிரி ஒரு முடிவு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அதே மாதிரி யாருன்னு நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். அது எங்க கையில தான் இருக்கு. சோ அண்ணனும் வந்து ஒரு தமிழரா தான் எங்க கூட சேர்ந்திருக்கிறாங்களே தவிர வேற ஒரு தனிப்பட்ட இதுல சேரல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு எடுப்போம். இப்ப இல்ல, அந்த வார்த்தை போடுங்க. இப்ப இல்ல தலைவா, அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டால் அந்த சூழ்நிலை 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது அப்படி ஒரு முடிவா மாறலாம் சார். அதுதான் நான் சொல்றேன் தலைவா. கண்டிப்பா சார்.